நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை அமைந்தகரை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் அக்னி தோஷ நிவர்த்தி பூஜை சிறப்பாக நடைபெற்ற கலசாபிஷேகம். திருவாரூர் திருக்காரவாசல் அருள்மிகு கண்ணாயிரநாத சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா பந்தகால் நடும் வைபவத்துடன் துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நேற்று மாலை வாகன மண்டபத்தில் திரை விலக்கப்பட்டதும் சந்திரபிரபை வாகனத்தில் வீற்றிருந்து காட்சி கொடுத்த உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமிக்கு பட்டாடை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் சிக்குத்தாடையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்தராயும் மயில் பீலியும் வைத்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். ஆசனத்தின் மேல் ஒய்யாரமாக அமர்ந்தவாறு காட்சி கொடுத்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளியே வந்ததும் புறப்பாடு துவங்கியது. சிறுவர் சிறுமியர்கள் பல்வேறு கலைக்குழுவினர் நடனங்கள் ஆடியபடி முன்னே செல்ல ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு பல்வேறு வீதிகள் வழியே சந்திரபிரபை வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று காலை உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜரை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். சுவாமிக்கு முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து காதணிகளோடு அடுக்கு பதக்கங்களும் வைர சின்முத்திரையும் தந்து பச்சை பட்டாடை கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமி முன்பு திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜியர் சுவாமிகள், சின்னஜியர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. இரு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆய்ந்தபடி வலம் வந்தது. தாயார்கள் சமேதராக திருத்தேரில் அமர்ந்து கொண்டு உலா வந்த ஸ்ரீ கோவிந்தராஜருக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல முக்கிய வீதிகளில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை அமைந்தகரை பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் சிறிய பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே வந்து உலா புறப்பட்டனர். பிறகு பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க வாகன மண்டபத்தின் திரை விலக்கப்பட்டதும் பெரிய திருவடி மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் அபயம் காட்டியபடி திருக்காட்சி தர கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு சாமரங்கள் வீசியபடி பிரகாரத்தை சுற்றி வந்ததும் ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு நுழைவாயில் ஆராதனையோடு பக்தர்களுக்கு தரிசனம் தந்தவாறு வெளியே எழுந்தருளினார் உற்சவர் பெருமாள். பிரியபக்தனான பெரிய திருவடி நீலப்பட்டுடுத்திக் கொண்டு கற்கள் பதித்த ஹாரத்துடன் பதக்கங்களும் மாலையும் அணிந்து திருக்கரங்களில் எம்பெருமானை சுமந்தவாறு காட்சி தர காவி பட்டாடை கட்டிக்கொண்டு சர்வாபரணங்களுடன் வைர அபயம் காண்பித்து சங்கு சக்கரத்தோடு கற்கள் பதித்த தொப்பார கிரீடம் அணிந்து விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிந்த உற்சவர் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் அனைவருக்கும் சந்தனம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் சுவாமிக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து
மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவமூர்த்திக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அக்னி தோஷ நிவர்த்தியையொட்டி கலசாபிஷேகம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் அம்மன் சன்னதி அருகே அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகம் வளர்த்தனர். பிறகு அண்ணாமலையாருக்கு 1008 கலசங்கள், உண்ணாமுலை அம்மனுக்கு 108 கலசங்கள் சன்னதிகளில் சேர்ப்பிக்கப்பட்டன. பிறகு சிவலிங்க வடிவில் காட்சி கொடுத்த பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் சிவாச்சாரியார்கள் அவற்றை சுமந்து கொண்டு யாகசாலையிலிருந்து புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வந்து சுவாமி அம்பாள் சன்னதிகளை அடைந்து புனித நீர் கலசங்களை சேர்ப்பித்து கலசாபிஷேகத்தை நடத்தினர். திருவாரூர் அருகே பிரசித்தி பெற்ற திருக்காரவாசல் அருள்மிகு கைலாசநாயகி உடனுரை ஸ்ரீ கண்ணாயிரநாத சுவாமி அருள்மிகு ஆதிவிடங்க தியாகராஜ சுவாமி கோவில் வைகாசி விசாக தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திலிருந்து பிரியாவிடை எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ ஆதிவிடங்க தியாகராஜரையும் அம்பாளையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து மங்கள சின்னங்கள், மேளதாளங்கள், கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரடிக்கு சுமந்து வந்தனர். அப்போது பரவச நடனம் ஆடியபடி சுவாமியை சுமந்து வந்தனர். தொடர்ந்து தேரடியை அடைந்து ஆதி தம்பதிகளை தேரில் கொலவிருக்கச் செய்ததும் திருஷ்டி கழித்து பூட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. ஸ்ரீ தியாகராஜா ஆரூரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பெரிய தேர் ஆடி அசைந்தபடி ஊரை சுற்றி வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. திருநெல்வேலியில் இருக்கும் அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் கோவிலில் ஆணி திருவிழாவிற்கான பந்தக்கால் நடும் வைபவம் நடைபெற்றது. காலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் முகூர்த்த கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் கும்ப பிரதிஷ்டை செய்தனர். கருவறையின் வெளியே வீற்றிருக்கும் மகா கணபதிக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டதும் மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை செய்தனர். தொடர்ந்து உதிரி பூக்களால் அர்ச்சித்ததும் முகூர்த்த கம்பத்திற்கு கோபுர தீபம் காண்பித்தனர். பிறகு ஆலய உள்வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் கோவில் உருவாக காரணமான ராமகோன் உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். ஆரத்தி காட்டப்பட்டதும் ஆலய அதிகாரிகளுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதைகள் செய்யப்பட்டன. பிறகு மங்கள வாத்தியங்களோடு கம்பம் எடுத்து வரப்பட்டு கோவில் வாசல் மண்டபத்தின் அருகே வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மஞ்சள், பால் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்ததும் நவதானியங்கள் தெளிக்கப்பட்டு கம்பத்திற்கு அர்ச்சனை செய்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தூப தீபம் காண்பித்ததும் பூமியில் ஊன்றப்பட்டது. ஓதுவாமூர்த்தி பாடல் பாட பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கம்பத்திற்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி காவிரி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள ஓடத்துறை ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கர் கோவிலில் மூலவருக்கு சுவாதி திருமஞ்சனம் நடைபெற்றது. கருவறையில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை மடி மீது அமர்த்தி கொண்டு பீடத்தின் மேல் அமர்ந்து அபயம் காட்டியபடி அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ ஆற்றழகிய சிங்கருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து சுவாமிக்கு சந்தனமும் தாயாருக்கு மஞ்சளும் குழைத்து வைத்து தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் வெட்டிவேர் மாலை சாற்றி சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி ரத்தன அங்கியுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். சர்வ அலங்காரத்தோடு ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ சண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமும் அதைத் தொடர்ந்து தேரோட்டமும் விமர்சையாக நடைபெற்றன. முன்னதாக சிவாலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு நீலோத்பாலாம்பாள் மற்றும் பிரியாவிடை சமேத ஸ்ரீ சண்மக தியாகராஜரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆதி தம்பதிகளை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். சிவபாதம் தாங்கிகள் ஸ்ரீ செண்பக தியாகராஜரை சுமந்து வந்ததும் யதாஸ்தானத்திலிருந்து உன்மத்த நடனம் ஆடியபடி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார் ஸ்ரீ செண்பக தியாகராஜர். பிரகாரத்தை சுற்றி சுவாமி உன்மத்த நடனம் ஆடியபடி முன்னே செல்ல அம்பிகை பின்தொடர பக்தர்கள் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு சுவாமி, அம்பாள் மற்றும் விநாயகரோடு சுப்பிரமணியர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு தேரடிக்கு வந்து தெய்வங்களை திருத்தேரில் கொலுவிருக்கச் செய்தனர். உன்மத்த நடனமாடி தேருக்கு எழுந்தருளிய உற்சவரை குளிர்விக்கும் வகையில் ஆலவட்டங்கள் வீசப்பட்டன. தொடர்ந்து சுவாமிக்கு தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. இதையடுத்து திருத்தேருக்கு வேத மந்திரங்கள் முழங்க சம்பரோக்ஷணம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஆதீனங்கள், முக்கிய பிரமுகர்கள், ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. கைலாய வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள், கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி உற்சவர் யானை வாகனத்தில் வலம் வந்து அருள் பாலித்தார். திருவிழாவை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஆலய வளாகத்தில் யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அம்பிகைக்கு குடை சத்தியம், வேல், சுருட்டி, சாமரம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தி கற்பூரம் சமர்ப்பித்தனர். அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் எலுமிச்சை, தாமரை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். யானை வாகனத்தின் மேல் நின்றருளிய தேவிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பொதுஜன சேவையும் நடைபெற்றது. பக்தர்கள் தரிசித்ததும் அம்மனை வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதும் உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி கொண்டு ஆரத்தி காட்டியதும் சாமரங்கள் வீசியபடி வீதி உலா புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் யானை வாகனத்தில் பவனி வந்த அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மனை கண்ணார கண்டு வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் வைகாசி பொங்கல் திருவிழாவையொட்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் கற்கள் பதித்த ஆபரணங்களும் தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி மலர் மாலைகளுடன் விசேஷமாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். காவல் தெய்வ அம்மன் திரு உருவங்கள் பதித்த முளைப்பாரிகளோடு திரளான பக்தர்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சென்னை மயிலாப்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பெருவிழாவையொட்டி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக கோயில் வாகன மண்டபத்தில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பிரியாவிடை சமேதராக வீற்றிருந்த உற்சவர் வெள்ளீஸ்வரர் மீனாபாணி அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருள மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஸ்ரீ வள்ளிதேவானை சமேதராக சர்வலங்காரத்துடன் உற்சவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி பச்சைப்பட்டு சேலை அணிந்து கையில் கோலக்கிளி தாங்கி குஞ்சலத்துடன் நாகாபரண பின்னலும் சாயக்கொண்டையும் அணிந்து கால் மேல் கால் இட்டபடி அமர்ந்து அருள்மிகு காமாட்சி அம்மனும் சப்பரத்தில் சண்டிகேஸ்வரரும் அருள் புரிய தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டதும் உற்சவர் விநாயகப் பெருமானுக்கு ஆரத்தி காட்டியதும்
கோயிலின் வெளியே அழைத்து வந்து வீதி உலா புறப்பட்டனர். நாகவாகனத்தில் வெள்ளீஸ்வரரும் அருள்மிகு காமாட்சியம்மன் தனி நாகவாகனத்திலும் ஆட்டுக்கிடா வாகனத்தில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானும் உலாவர வழி நெடுகிலும் பக்தர்கள் பஞ்சமூர்த்திகளை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு உற்சவ தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருக்கருகாவூரில் அமைந்துள்ள அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகை சமேத ஸ்ரீ முல்லைவனநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி ஓலை சப்பர வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் வெள்ளி ரிஷபங்களின் மீது பிரியாவிடை சமேத உற்சவர் முல்லைவனநாதரையும் அருள்மிகு கர்ப்பரக்ஷாம்பிகையையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்த ஆதி தம்பதிகள் முன்பு ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆதி தம்பதிகள் முன்பு இசைக்கலைஞர்கள் மல்லாரி வாசித்தனர். இதையடுத்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட ஓலை சப்பரத்தில் ஆதி தம்பதிகளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவ துவக்கத்தை முன்னிட்டு ஸ்ரீ சேனை முதல்வர் சிறிய புண்ணிய கோட்டி விமானத்தில் நகர்வலம் வந்து அருளினார். கோயில் வளாகத்தில் வாத்தியக்காரர்கள் மங்கள இசை வாசித்தபடி இருக்க சன்னதியில் இருந்து உற்சவர் ஸ்ரீ சேனை முதல்வரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். சுவாமிக்கு திருக்குடை பிடித்தபடி கோயிலை சுற்றி வலம் வந்ததும் சிறிய பொன்னிய கோட்டி விமானத்தில் கொலுவிருக்கச் செய்து தீப்பந்தங்கள் முன்னே செல்ல விஸ்வக்சேனருக்கு சாமரங்கள் வீசியபடி உலா புறப்பட்டனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. புண்ணிய கோட்டி விமானத்தில் பவனி வந்த உற்சவரை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் உற்சவர்கள் ஸ்ரீ சீதாராமருக்கு புதிய சப்பர விமான புறப்பாடு நடைபெற்றது. பகலவன் மறைந்ததும் கோயில் வளாகத்தில் புதிதாக செய்யப்பட்ட விமான சப்பரத்தில் சீதாராமரை கொலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இந்த கோயிலின் வரலாற்றில் சீதா பிராட்டியை அமர்ந்த திருக்கோலத்துடன் அலங்கரித்திருப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. நாயக்கர் தலைப்பாகை அணிந்து சக்கரவர்த்தி திருமகனும் நீள்முடி கிரீடத்துடன் ஜனகன் மகளும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீராமபிரானும் ஞானத்துடன் சீதாதேவியும் அழகாக காட்சி தர ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு தெய்வங்கள் எழுந்தருளிய சப்பர விமானத்தை வெளியே சுமந்து வந்ததும் உற்சவ மூர்த்திகள் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. சேலம் தண்ணீர் பந்தல் பாளையத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு வைகாசி திருவிழாவையொட்டி விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பீடத்தின் மேல் வீற்றிருந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ காளியம்மனுக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பும் மேனி முழுவதும் மஞ்சள் காப்பும் சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்திருந்தனர். 4 திருக்கரங்கள் கொண்டு அழகாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ காளியம்மனுக்கு மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். கருணை பொங்கும் விழிகளும் புன்னகை தவழும் திருமுகத்துடன் அருள் புரியும் தேவிக்கு நாமார்ச்சனையோடு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு காளியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலதண்டாயுத பாணிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். குமரனுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் சுப்பிரமணிய சுவாமிக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ தண்டாயுதபாணிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் கோபுர தீபத்துடன் மகாமங்களாரதி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சிறிய ரதத்தில் எழுந்தருளச் செய்ததும் கோவிலை சுற்றி வலம் வர செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே இடைசூரணி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வல்லப இருளப்ப சுவாமி கோவில் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர்.
சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஏரி கரையோரம் அமைந்துள்ள கோவிலை அடைந்து பால்குடங்களை சேர்ப்பித்தனர். அங்கு அருள்மிகு வல்லப இருளப்ப சுவாமி மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த குடங்களில் இருந்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடி பகுதியில் உள்ள அருள்மிகு சௌந்தரநாயகி உடனமர் அனந்தீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவையொட்டி கோவிலை வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஆலயத்திலிருந்து வாகனங்களில் பஞ்சமூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர். மூஷிகன் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமி, காமதேனு மேல் பிரியாவிடையோடு அருள்மிகு ஆனந்தீஸ்வரர், அன்னப்பறவை மீது அருள்மிகு சௌந்தரநாயகி அம்பாள் மற்றும் சிறிய ரிஷபத்தில் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் சர்வ அலங்காரத்தோடு காட்சி தந்தவாறு உலா புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த தெய்வங்களுக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கைலாசநாதர் கோவில் வைகாசி விசாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு கைலாசநாதருக்கு தங்க கவசம் அணிவித்து நாகப்படியை நிறுத்தி ருத்ராட்ச மாலையுடன் வஸ்திரம் சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் பஞ்சமூர்த்திகளையும் சிறப்பலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்திருந்தனர். சிவாலயத்தின் முன்பு வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவ தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் தேங்காய் சூறையிட்டு நேர்த்தி கடன் செலுத்தினர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. விநாயகரும் முருகப்பெருமானும் எழுந்தருளிய சிறிய தேர் முன்னே செல்ல அருள்மிகு செண்பகவள்ளியும் ஸ்ரீ கைலாசநாதர் எழுந்தருளிய பெரிய தேர் ஆடி அசைந்தபடி ஊரை சுற்றி வலம் வர பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் மகிஷ சம்ஹார நினைவு பெரும் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த திருக்கோவிலில் மூலவருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு மகாமங்களாரதி காட்டப்பட்டது. கோவில் வளாகத்தில் மேடை மீது வீற்றிருந்த உற்சவரம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தீஜ்வாலை கிரீடம் சூட்டி சர்வாபரண பூஷிதையாக அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க வேத மந்திர உச்சாடனங்களோடு அம்பிகைக்கு பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவரம்மனை சுமந்து கொண்டு சாமரங்கள் வீசி திருக்குடை பிடித்தவாறு கோவிலின் வெளியே அடைத்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட புஷ்ப பல்லக்கில் உற்சவரை கொலுவிருக்கச் செய்ததும் புறப்பாடு துவங்கியது. அன்னப்பறவை வடிவத்தில் அழகாக அமைக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த அம்மனை பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி திருக்கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை அமைந்தகரை ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்ற கருட சேவை. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் அக்னி தோஷ நிவர்த்தி பூஜை சிறப்பாக நடைபெற்ற கலசாபிஷேகம். திருவாரூர் திருக்காரவாசல் அருள்மிகு கண்ணாயிரநாத சுவாமி கோவில் வைகாசி விசாக திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழா பந்தகால் நடும் வைபவத்துடன் துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.
नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।